எஸ்எல் தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அடுத்த வாரம் விளக்கமளிக்க தயாராகும் தேசபந்து தென்னகோன். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து துணை பிரதமர். சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ள துமிந்த திசாநாயக்க துப்பாக்கி தொடர்பில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆட்சி காலம் ஜூன் 2 ஆரம்பம். நியூசிலாந்தின் துணை பிரதமர் நாட்டிற்கு வருகை. நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றிரவு நாட்டுக்கு வருகை தந்துள்ளார். எதிர்வரும் 28 வரை அவர் நாட்டில் தங்கியிருப்பார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய ஆகியோரையும் நியூசிலாந்தின் துணை பிரதமர் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். அத்துடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்துடன் வர்த்தக முதலீடு, விவசாயம், கல்வி, தொடர்பாடல், சுற்றுலா மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளின் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதற்கான இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் நியூசிலாந்து துணை பிரதமர் ஈடுபடவுள்ளார். நியூசிலாந்து துணை பிரதமருடன் அந்நாட்டு வெளிவிவகார மற்றும் வர்த்தக அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் மூவரும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நியூசிலாந்தும் இலங்கையும் இருநாட்டு உறவை மேம்படுத்துவதில் கணிசமான பங்கை ஆற்றியுள்ளதாக நியூசிலாந்து அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் இந்த விஜயமானது அரசியல் ரீதியில் முக்கியத்துவம் மிக்கதும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவின் மேம்பாட்டிற்கு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்குவதாக அமையும் எனவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ள துமிந்த திசாநாயக்க. வெள்ளவத்தை கெப்லாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு தொடரிலிருந்து காவல்துறையினரால் T56 ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க நீதிமன்ற உத்தரவின்படி சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அவர் கல்கிசை பதில் நீதவான் சாந்தகுமாரகே முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டிருந்த போது அவரை எதிர்வரும் 29 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் துமிந்த திசாநாயக்காவை கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தி பெற்றுக்கொண்ட மருத்துவ அறிக்கையின் பிரகாரம் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தமையால் அவரை சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டார். தங்க முலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி உரிமமில்லாத சட்டவிரோத துப்பாக்கி என்றும் வழக்கின் 4வது சந்தேக நபரான துமிந்த திசாநாயக்க முதல் சந்தேக நபரை தொலைபேசியில் அழைத்து தாம் அறிவிக்கும் வரை குறித்த துப்பாக்கியை வைத்திருக்குமாறு கூறியதாக தெரிய வந்துள்ளதெனவும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். குறித்த துப்பாக்கி தமது தந்தையினுடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரியின் பாதுகாப்பில் இருந்ததாக சந்தேக நபரான துமிந்த திசாநாயக்க வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். எனினும் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் அதனை நிராகரிப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக வெள்ளவத்தை காவல்துறையினர் தொலைபேசி அழைப்பு பதிவுகளை பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அது தொடர்பாக பகுப்பாய்வு நடத்தி விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அத்துடன் துப்பாக்கியை அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பித்து அறிக்கை பெறவுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையில் குறித்த துப்பாக்கி மீது குறிப்பிடப்பட்டுள்ள எண்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டனர். அந்த துப்பாக்கி ஏதேனும் ஒரு இராணுவ முகாமிலிருந்து தொலைந்து போனதொன்றா என்பதை கண்டறியவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அடுத்த வாரம் விளக்கமளிக்க தயாராகும் தேசபந்து தென்னகோன். கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தமக்கு எதிரான 22 குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக எதிர்வரும் புதன்கிழமை அவரது தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் முன்னிலையாக உள்ளார்.
தேசபந்து தென்னக்கோன் கடந்த திங்கட்கிழமை தமது சட்டத்தரணி வீர விக்ரமவுடன் குறித்த குழுவின் முன்னிலையான போது அவருக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டது. தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிக்க தேசபந்து தென்னக்கோன் அந்த குழுவிடம் கால அவகாசம் கோரியிருந்த நிலையில் அதற்கான அவகாசம் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை வழங்கப்பட்டது. காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் குறித்தும் அந்த குழு விளக்கமளித்தது. அதன்போது சத்திய பிரமாண பத்திரங்கள் வடிவில் சாட்சியங்களை வழங்க அவர் ஒப்புக்கொண்டார். தமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் குழுவின் முன்னிலையில் முதல் முறையாக கடந்த திங்கட்கிழமை தேசபந்து தென்னக்கோன் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது அவர் எழுப்பிய ஆரம்ப ஆட்சேபனைகளையும் குறித்த குழு நிராகரித்தது. இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோன் தமக்கு எதிரான குற்றப்பத்திரிகைக்கு விளக்கம் அளித்தவுடன் விசாரணை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட உள்ளன. தேசபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க நியமிக்கப்பட்ட 3 பேர் கொண்ட குழுவிற்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன தலைமை தாங்குகின்றார். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நீல் இத்தவெல மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏக்கநாயக்க ஆகியோரும் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக உள்ளனர். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆட்சி காலம் ஜூன் 2ஆம் தேதி ஆரம்பம். 161 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்குரிய வர்த்தமானி அறிவிப்பு அச்சிடுவதற்கான விவரங்களை அரசு அச்சகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சிக்கலுக்குரிய 178 உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் நிர்மாணிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் அடுத்த கட்டத்தில் வெளியிடப்படும் என இந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரப்பூர்வ காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு காத்திருக்க தேவையில்லை, அம்பிகா சற்குணநாதன் தெரிவிப்பு. அரசாங்கம் புதிய பதிலீட்டு சட்டம் தயாரிக்கப்படும் வரை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காது எனின் குறைந்தபட்சம் அந்த சட்டம் பிரயோகிக்கப்படுவதை இடைநிறுத்த வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் சித்திரவதைகளுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் நம்பிக்கை நிதியத்தின் உறுப்பினருமான சட்டத்தரணி அம்பிகா சற்குணநாதன் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் அதேவேளை அதனை பதிலீடு செய்யும் வகையில் உருவாக்கப்படும் புதிய சட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் நீதி அமைச்சினால் பொதுமக்களிடம் பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளன. இது குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அம்பிகா சற்குணநாதன் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான புதிய சட்ட உருவாக்கம் தொடர்பில் அரசாங்கம் பரிந்துரைகளை கோரியிருப்பது நேர்மறையானதொரு விடயமாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு புதிய சட்டத்தை உருவாக்கும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் புதிய சட்டத்தை உருவாக்குவது என்பது பலகட்ட ஆலோசனைகளின் அடிப்படையில் நிகழ வேண்டிய நீண்ட செயல்முறை என்பதனால் அதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய சட்டம் தயாரிக்கப்படும் வரை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காது எனின் குறைந்தபட்சம் அந்த சட்டம் பிரயோகிக்கப்படுவதை இடைநிறுத்த வேண்டும். அதேபோன்று புதிய சட்டம் தொடர்பான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் போதுமானது என்றும் மாறாக குறைந்தபட்சம் 1 மாத காலம் அவகாசத்தையேனும் வழங்க வேண்டும் எனவும் அம்பிகா சற்குணநாதன் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் உடன் நடத்தாது, சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. அண்மையில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் அடைந்த பின்னடைவை அடுத்து வெகு விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் விரும்பாது எனவும் ஆகவே அதனைத் தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்து காலதாமதப்படுத்துவதற்கே முற்படும் எனவும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா. சாணக்கியன் தனிநபர் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு கடந்த வியாழக்கிழமை வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அமைச்சு மட்டத்தில் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை விரைவாக நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரட்ன கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து வெளியிட்ட விக்னேஸ்வரன்,
2018ஆம் ஆண்டிலிருந்து மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்ச்சியாக பிற்போடப்பட்டு வரும் நிலையில் இனியும் தாமதமின்றி அந்த தேர்தலை நடத்த வேண்டுமென்றே தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கடந்த பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் அண்மையில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பின்னடைவை சந்தித்திருப்பதனால் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இழுத்தடிப்பதற்கே அரசாங்கம் முற்படும் என தான் கருதுவதாகவும் விக்கினேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தி அதனூடாக சில சபைகளை ஏனைய கட்சிகள் வசம் செல்வதை அரசாங்கம் ஒருபோதும் விரும்பாது. ஆகவே இந்த வருடமும் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் காலம் தாழ்த்துவதற்கே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முற்படும் என அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். திருகோணமலையில் மோட்டார் சைக்கிள் மினிவேன் மோதி விபத்து, இருவர் படுகாயம். திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருஞான சம்பந்தர் வீதியில் கடல்முக வீதியின் சந்திக்கு அருகே நகரத்திலிருந்து வெளியேறிய மினிவேனும் நகரை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்துக்கு சற்று முன்னர் கடல்முக வீதியில் இருந்து திருஞான சம்பந்தர் வீதியை அடைந்த இன்னும் ஒரு மோட்டார் சைக்கிள் குறித்த மோட்டார் சைக்கிளை மோதிய பின்னர் மினிவேனுடன் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மினிவேனை செலுத்தி வந்தவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வாய்க்காலில் மோட்டார் சைக்கிளுடன் விழுந்து 3 பிள்ளைகளின் தந்தை பலி, கிளிநொச்சியில் சம்பவம். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கணேசபுரம் பகுதியில் நீர் வடிகால் வாய்க்காலில் மோட்டார் சைக்கிளுடன் விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் கிளிநொச்சி 190ஆம் இலக்கத்தில் வசிக்கும் 36 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையாவார். குறித்த மரணம் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் சிவபால சுப்பிரமணியம் நேரில் சென்று நிலைமையை பார்வையிட்டு மரண விசாரணைகளை மேற்கொள்ள உயிரிழந்தவரின் சடலத்தை மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பினார். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் வங்கி ஒன்றுக்கு முன் மயங்கியவர் அந்த இடத்திலேயே உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் வங்கி ஒன்றுக்கு முன்பாக மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் மாவடி சமரபாகுவை சேர்ந்த 60 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையாவார். வல்வெட்டித்துறையில் உள்ள வங்கி ஒன்றுக்கு முன்னால் அவர் மயங்கிய நிலையில் காணப்பட்டதை அடுத்து முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் அவரை வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மரணம் தொடர்பில் கரவெட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். சாட்சிகளை வல்வெட்டித்துறை போலீசார் நெறிப்படுத்தினர். மறைந்த நடிகை மாலினி பொன்சேகாவின் பூத உடலுக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய அஞ்சலி செலுத்தியுள்ளார். யாழ் பல்கலையின் பட்டப்பின் பட்டப்பீட வெள்ளி விழா நடைபவனி நடைபெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டப்பின் படிப்புகள் பீடத்தின் வெள்ளி விழாவை ஒட்டிய நடைபவனி இன்று நடைபெற்றுள்ளது. இந்த நடைபவனியானது திருநெல்வேலியில் அமைந்துள்ள பட்டப்பின் படிப்புகள் பீடம் ஒன்றில் ஆரம்பமாகி யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலின் பிரவுன் வீதி மருத்துவ பீடம் ஊடாக மீண்டும் பல்கலைக்கழகத்தை அடைந்தது. நிகழ்வில் முக்கிய இடங்களில் மரநடுகையும் மேற்கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்குணராஜா, பட்டப்பின் படிப்புகள் பீட பீடாதிபதி பேராசிரியர் தி வேல் நம்பி, முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் கண்ணதாசன் மற்றும் பீடாதிபதிகள், துணைத் தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மருந்து சீட்டு இல்லாமல் பெருமளவிலான மருந்துகளை வேனில் கொண்டு சென்ற பெண் கைது. சிலாபம் புத்தளம் பிரதான வீதியில் வேனில் பெருமளவான மருந்துகளை கொண்டு சென்ற 29 வயதுடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிலாபம் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மருந்து சீட்டு இல்லாமல் மருந்துகளை கொண்டு சென்ற குற்றத்திற்காக பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிலாபம் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். தெதுரு ஓயா வீதிக்கு அருகில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது வேனில் பயணித்த குறித்த பெண்ணிடமிருந்து 64 பெட்டிகள் அடங்கிய மருந்துகள் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது பெண் வழங்கிய பதில் குறித்து போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பெண்ணை சந்தேகத்தின் பேரில் கைது செய்ததுடன் மருந்துகளையும் வேனையும் பறிமுதல் செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த ஊதியம் 27,000 ரூபாய் ஏப்ரல் முதல் அமுலாகும் என வர்த்தகமானி அறிவித்தல். நாட்டில் உள்ள ஊழியர்களின் குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியம் 27,000 ரூபாவாகவும் தேசிய நாளாந்த ஊதியம் 1,800 ரூபாவாகவும் வரையறுக்கப்பட்டு வர்த்தகமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஊதிய தொகையானது ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் டிசம்பர் 31ஆம் திகதி வரையில் அமுலாகும் எனவும் வர்த்தகமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தொழிலாளர்களின் தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் பிரிவு 3இல் திருத்தத்தை தொடர்ந்து குறித்த வர்த்தகமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த ஊதியம் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தகமானி அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: திருத்தப்பட்ட சட்டப்பிரிவுக்கு அமைவாக 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி முதல் 2025 டிசம்பர் 31ஆம் திகதி வரையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்த ஊதியத்தை 9,500 ரூபாவாலும் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த ஊதியத்தை 380 ரூபாவாலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த வர்த்தகமானியில் 2026 ஜனவரி 1ஆம் திகதி முதல் தேசிய குறைந்தபட்ச மாதாந்த ஊதியத்தை 3,000 ரூபாவாலும் தேசிய குறைந்தபட்ச தினசரி ஊதியத்தை 120 ரூபாவாலும் அதிகரிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதிக்கு பின்னர் எந்த ஒரு தொழில் அல்லது சேவையிலும் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் தேசிய குறைந்தபட்ச மாத ஊதியம் 30,000 ஆகவும் தேசிய குறைந்தபட்ச தினசரி ஊதியம் 1,200 ரூபாவாகவும் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலைவழி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.